இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் நமக்கு வந்து 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அமேசானில் பிரைம் டே சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ கார்டு அதுக்கப்புறம் ஐசிஐசி கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் கோட் சேல் அது எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், அதுக்கப்புறம் IDFC பேங்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 10,000 ரூபா அந்த பிரைஸ் ரேஞ்ச் என்னென்ன பெஸ்ட்டான மொபைல் டீல்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேலில் வந்து பார்த்து நிறைய ஆஃபர் வந்து இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ATT டீல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ ஆஃபர் என்னென்ன இருக்குது அப்டேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புக்கான அஃபீஷியல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 20,000 ரூபா அந்த பிரைஸ் ரேஞ்ச் என்னென்ன பெஸ்ட்டான மொபைல் டீல்ஸ் இருக்குது ஸோ பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட K13 5G. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டராக இருக்கும். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 7 lakhs மேலே வந்து கிடைக்கும். 20,000 ரூபா இந்த பிரைஸ் ரேஞ்ச் நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் டிவைஸில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே பேட்டரி தான். எனக்கு பேட்டரி ரொம்ப முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இங்கே 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் 1 hour 20 minutes வந்து ஃபுல் ஆயிரும். ஸோ நீங்கள் கேஷான யூசேஜ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 days பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஹெவியான யூசர்னாலும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+120 நமக்கு ரெகுலரான பிரைஸ் வந்து 18,000. ஸோ இப்போ பேங்க் ஆஃபர்லாம் போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,500 ரூபா அந்த பிரைசிங் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அந்த பிரைசிங்க்கு ஓப்போட K13 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Realme P3 5G. இந்த ஓப்போட K13 5G Realme P3 5G வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். இங்கேயும் நமக்கு வந்து ஓப்போல என்ன ப்ராசஸர் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் நமக்கு ஒரு 7 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இந்த டிவைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட வந்து ஆகும். கொஞ்சம் ஹெவியான யூசேஜ்லாம் பண்ணுவேன், கேம் பிளேலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் Realme ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே Realme 6.0 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. உங்கள் 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல டுவல் கேமரா இருக்கு. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார், ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிவைஸ்ல கேமரா வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மற்றபடி டிஸ்பிளே, பேட்டரி, சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 6GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 15,000 அந்த பிரைசிங்க்கு வந்து கிடைக்கும். ஸோ 15,000 அந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா Realme P3 கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் iQOO தரப்புலேருந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண iQOO Z10. ஸோ ரெகுலரான பிரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8+120 நமக்கு 22,000 கிட்ட இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 20,000 வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபரோட கிடைச்சிச்சு. ஸோ நடுவில் இல்லை. இப்போ நம்ம திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் 20,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ 20,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பேட்டரிக்கு வேண்டி இந்த டிவைஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த iQOO Z10 நமக்கு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 7300 mAh பேட்டரி வந்து இருக்குது. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 hour 20 minutesக்குள்ளேயே நமக்கு வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 days நீங்கள் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணாலும் உங்கள் பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்ப முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிவைஸ் சூஸ் பண்ணலாம். தென் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நீங்களே ஒரு 8 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுவேன் நினச்சா கூட பர்ஃபெக்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் இந்த iQOO Z10 கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக்ல டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்ல நமக்கு 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், தென் அதுக்கப்புறம் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து சில கேமரா சாம்பிள்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிவைஸ் எடுத்த மோஸ்ட் ஆஃப் த கேமரா சாம்பிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 20,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமரா, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளேக்கு வேண்டி இந்த டிவைஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்காது. தென் அதுக்கப்புறம் மெமரி கார்டு வந்து போட முடியாது, NFC வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கிடையாது. சிங்கிள் ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட் நல்லா தான் இருந்துச்சு. நெகட்டிவ்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் நினைச்சிங்க அப்படின்னா iQOO Z10 நம்ம 20,000 கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாம்சங்ல ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நம்ம சாம்சங்கோட A35 5G 20,000 கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா டிவைஸ் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட M36 5G. ஸோ அந்த டிவைஸும் நமக்கு வந்து பார்த்தா சூஸ் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். பட் எனக்கு சாம்சங் டிவைஸ் தான் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு லாஸ்ட் டைம் வந்து சாம்சங்கோட M35 5G கம்பேர் பண்ணும்போது இது மோஸ்ட்டாக வந்து டவுன் கிரேடாக தான் இருக்குது. ஸோ குறிப்பாக நமக்கு வந்து சேம் ப்ராசர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பொறுத்த
வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அக்செப்ட் பண்ணவும் முடியாது. தென் அதுக்கப்புறம் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 25 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். சார்ஜர் பாக்ஸில் வர நம்ம தனியாக வாங்கணும். தென் டிஸ்பிளேல வந்து ரொம்ப ரொம்ப அவுடேட்டான டிசைனாக இருக்குது. தென் பெசல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இருக்குது. கம்பேர் பண்ணும்போது M35 டிஸ்பிளே நல்லாவே இருந்துச்சு. M35G வந்து டிவைஸ் கொஞ்சம் பல்காக இருக்கும். அதை இங்கே நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு பேங்க் ஆஃபர்லாம் போக 16,500 அந்த பிரைசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சாம்சங் டிவைஸ் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மற்ற ஆப்ஷன் ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் OnePlus Nord CE4 அந்த டிவைஸ் நம்ம 20,000 வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த டிவைஸ் 8+120 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,000 அந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணிருக்காங்க. CE4 Lite அப்படின்னு இன்னொரு டிவைஸ் இருக்குது. அதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. பட் Nord CE4 நமக்கு 20,000 கிடைச்ச அப்புறம் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நீலி ஒரு 8.5 lakhs மேலே வந்து ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இந்த டிவைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 5500 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ 100 வாட் சார்ஜர் இருக்கனால நம்ம ரொம்ப டிவைஸ் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். 0 to 100 நமக்கு வந்து ஜஸ்ட் 13 மினிட்ஸ்லேயே நம்ம ஃபுல் சார்ஜ் ஆயிரும். பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பட் 13 மினிட்ஸ்லேயே நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது இந்த டிவைஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches ஃபுல் HD + 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Exynos 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணது. ஸோ இந்த டிவைஸ்க்கு இன்னும் நமக்கு ஒரு 1 இயர்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் கிடைக்கும். அதாவது Exynos 16 வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கிடைக்கும். ஸோ ஓவரால் 20,000 அந்த பிரைஸில் வந்து Nord CE4 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா மொபைலுக்கான பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Realme P3 அதுக்கப்புறம் IQ Z10 டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்கள் பட்ஜெட் 10,000 அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.